ரூபாய் 10,890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப என்ன ரூபாய் 10,890 ரூபாய் இருக்கு. அது வந்து ஏ அண்ட் பி, ஏக்கும் பிக்கும் பிரிச்சு தராங்க. அதோடைய விகிதங்கள் எவ்வளவு? 4:5 இருக்கும்போது பிக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவு சொல்லி கேட்கலாம். இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல ஏ உடைய பங்கு 4 பங்கா இருக்கு, பி உடைய பங்கு 5 பங்கா இருக்கு, மொத்தம் 9 பங்கா இருக்கு. இப்ப நம்ம கண்டுபிடிக்கும் போது பி உடைய பங்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். பி உடைய பங்கு எத்தனை? 5. இப்ப 5 பங்கு கண்டுபிடிக்க வரோம். பை மொத்த பங்கு எத்தனைனா 4 5 கூட்டம் 9, 9 பங்குல இன்ட்டு எவ்வளவு ரூபாயில 10,890 நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப நம்ம சால்வ் பண்ணும்போது ஒரு 9 9 10ல எத்தனை 9 ஒரு 9 இருக்கு. மீதி எவ்வளவு இருக்கு? 1 18 ஆயிருங்க. 18ல எத்தனை? 9 18. அடுத்து 9ல எத்தனை 9 ஒரு 9 இருக்கு, 0 அப்படி இருக்கு. இப்ப என்னன்னா 5 × 1210. இப்ப 1210 வந்து நம்ம 5 ஆல பெருக்கிறோம். 5 × 0 0, ஒரு 5 5, 2 10க்கு 0, ரிமைனிங் பேலன்ஸ் 1. அடுத்து ஒரு 5 5 5 1 6. இதோட ஆன்சர் என்னதுன்னா 6050. இப்ப இதோட ஆன்சர் சி. சி தான் ஆன்சர்.